ஸோ யஷ்ஷோட டாக்ஸிக் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லேடீஸ் அண்ட் லேடீஸ் டீசர் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீசர் பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனிமலுக்கே இப்போ எதனா டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு படமாக தான் பார்த்தீங்கன்னா இது வரப்போகுது. அதுலேயும் நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்தியன் சினிமாவில் ரிலீஸ் பண்ண எந்த ஒரு டீசர்லையுமே குழந்தைங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, ஸோ குழந்தைகளை பார்க்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் விடாதீங்க, ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் விடாதீங்க, கிராண்ட் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்க விடாதீங்கன்னு கேப்ஷன்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணதெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண டீசரில் வாங்கின அடி அப்படி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே எதுக்கு கேப்ஷன்ஸை போட்டு விட்ருவோன்னு பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீசர்லேயே காட்டிட்டாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்க்கு சிஸ்டர் ரோல் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோயினாக கியாரா அட்வானி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க மூவி பூரா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுக்கு இவங்க இத்தனை 18+ சீன்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா டைலாகாகவே பாருங்களேன், இவர் பார்த்தீங்கன்னா இந்த டீசர்லேயே ஒரு டைலாக் பேசுகிறாரு, கேர்ள்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்தாலும் ஓகே தான், மொத்தமாக வந்தாலும் ஓகே தானே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போட தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. ஆனால் நமக்கு அதுக்கு ரொம்ப கட்டில் சண்டை போட கூப்பிட்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த டைலாகும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தில் மூலமாக பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் ரீச் ஆகிட்டு அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனில் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம யாஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேலிடாக இருந்தால் பரவாயில்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அனிமல் மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா பாக்ஸ் ஆஃபீஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. ஸோ எது எப்படியோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கா ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ். ஸோ இந்த 2 ரீஜன்லையுமே பார்த்தீங்கன்னா ஓட போகிறது உறுதி. ஏன்னா டீசரை பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 26 வேர்ல்டு வைடு, அதாவது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மூவி வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுனா அது இதுதான். ஏன்னா இந்த படம் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ இது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரி சம்பவம் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் அந்த டீசர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.